Hi aspirants, welcome to HL Focus Point. Already உங்களுக்கு TNEB EEE 2018ல நான் ரிட்டன் எக்ஸாமினேஷனோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 சொல்யூஷன்ஸ் நம்ம சேனல்ல நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோல நெக்ஸ்ட் நம்ம பார்ட் 3 ஓட எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல இருக்க क्वेश्चंस தான் பார்க்க போறோம். அதோட சொல்யூஷன்ஸும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டோட்டலா இந்த பேட்டர்ன்ல வந்து உங்களுக்கு 65 क्वेश्चंस இருக்கும் பார்ட் 3ல. அவங்க சிலபஸ்ல EEE 2018ல சிலபஸ்ல உங்களுக்கு 10 டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல இந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல இருந்து 7 क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ்ல 9, பவர் சிஸ்டம்ல 7, கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்ல 9, பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ்ல 7 क्वेश्चंस, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல 7 क्वेश्चंस, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்ல 8 क्वेश्चंस, கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் ஆஃப் ப்ராசஸிங் அண்ட் நெட்வொர்க்ஸ் 3 क्वेश्चंस, and finally communication engineering la 8 questions கேட்டதாங்க. ஆல்மோஸ்ட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 7 to 9 questions ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் எல்லா டாபிக்ஸ்க்கும் இருக்கு. நம்ம இந்த தெரியும் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அதோட சொல்யூஷன்ஸ் இப்போ என்னன்னு பார்க்கலாம். பார்ட் 2ல 55ல ஸ்டாப் பண்ணோம். அதுல இருந்து நெக்ஸ்ட் கண்டினியூஷன் பார்ட் 3 56ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Magnetic flux has the unit of, இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். ஆப்ஷன் 1 வெபர், ஆப்ஷன் 2 வெபர் மீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் 3 ஆம்பியர் டர்ன். ஆக்சுவலி இது டர்ன் TUN கிடையாது, டர்ன் TURN வரணும். ஆப்ஷன் 4 நியூட்டன். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா நமக்கு தெரியும் 5. 5ஓட யூனிட் இஸ் வெபர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. உங்களுக்கு சில மேக்னெட்டிக் குவான்டிட்டிஸோட யூனிட்டும் நான் உங்களுக்கு தரேன், அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதோட சிம்பிள் வந்து 5, அதோட யூனிட் வெபர் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இன்னொரு யூனிட் பார்த்தீங்கன்னா வோல்ட் செகண்ட், VSன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி B, அதோட யூனிட் டெஸ்லா ஆர் வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர். இது எப்படி வந்துச்சுன்னா B வந்து ஒன்றும் இல்லை, ஃப்ளக்ஸ் பை ஏரியா, ஃப்ளக்ஸ் பை ஏரியா. ஃப்ளக்ஸோட யூனிட் வந்து வெபர், ஏரியாவோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர், அதனால தான் வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தோட யூனிட் வந்து ஹெச்சோட யூனிட் வந்து ஆம்பியர் பர் மீட்டர். அடுத்து மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் A, அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா வெபர் மீட்டர் இன்வெர்ஸ், ஆர் வெபரை வந்து நம்ம வோல்ட் செகண்ட்ஸ் கூட எடுத்துக்கிறதுனால வோல்ட் செகண்ட் மீட்டர் இன்வெர்ஸ் கூட மேக்னெட்டிக் பொட்டன்ஷியலை சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். If a current of 10 amps flows for 4 minutes, find the quantity of electricity transferred. இது கொஸ்டின் இந்த வேகா தான் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. பட் நீங்க ஆப்ஷன்ஸ் செக் பண்ணீங்கன்னா எல்லா ஆப்ஷன்லயுமே செக் பண்ணீங்கன்னா அதோட யூனிட் வந்து சீன் இருக்கு, தெரியும் ஸ்கூலும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சார்ஜ் Q என்னன்னு கேட்கறாங்க. ஸோ கரண்ட்னா என்ன, கரண்ட் இஸ் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் சொல்லலாம், இல்லை சார்ஜ் பர் யூனிட் டைம் சொல்லலாம். ஸோ I is equal to Q by T, சார்ஜ் பை டைம். அப்ப Q is equal to என்ன, Q is equal to I into T. ஐங்கிறது இங்க எனக்கு 10 amps கொடுத்துருக்காங்க. ஸோ 10 into டைம் வந்து 4 minutes கொடுத்துருக்காங்கன்னா SI யூனிட்ஸா மாத்தணும்னா செகண்ட்ஸா மாத்தணும். அப்ப என்ன வரும், மினிட்ஸ் வந்து நான் செகண்ட்ஸா மாத்தணும்னா 4 into 60. இதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஐ வில் கெட் 2400 யூனிட் இஸ் கூல். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4, 2400 கூல். The voltage across a 1 microfarad capacitor is 10 volt for t less than 0. At t is equal to 0, a 1 mega ohm resistor is connected across the capacitor terminal. Find the time constant, the voltage V of t at, இது வந்து t is equal to 1 second. t is equal to 1 second. Okay. இந்த கொஸ்டின்ல நமக்கு ரெண்டு கேட்டிருக்காங்க. ஒன்று டைம் கான்ஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், இன்னொன்று வோல்டேஜ் when the time is 1 second. இப்போ எனக்கு ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, அது வந்து 1 மைக்ரோஃபாரட், அக்ராஸ் ஒரு வோல்டேஜ் இருக்கு, அது வந்து 10 volts. இப்ப ஒரு 1 மெகா ஓம் இருக்கிற ரெசிஸ்டரை அக்ராஸ் திஸ் கெப்பாசிட்டர் டெர்மினல்ஸ் கனெக்ட் பண்ண த்ரூ எ சுவிட்ச். இப்ப இந்த சுவிட்ச் க்ளோஸ் பண்றேன் when time t is equal to 0.
அப்ப வோல்டேஜ் என்ன v of t என்னன்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சலாம். டைம் கான்ஸ்டன்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இட் இஸ் r இன்டு சி. ஆர் கொடுத்துருக்காங்க 1 மெகா ஓம். 1 மெகா ஓம்னா 1 இன்டு 10⁻6. கெப்பாசிட்டர் வேல்யூ வந்து 1 மைக்ரோஃபாரட், தட் இஸ் 1 இன்டு 10⁻6. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் என்ன வரும்? 1 செகண்ட் வரும். செகண்ட் தான் வந்து டைம் கான்ஸ்டன்டோட யூனிட். ஸோ ஆன்சர் இஸ் 1 செகண்ட். ஸோ எனக்கு இங்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இட் கேன் பி எய்தர் 1 ஆர் ஆப்ஷன் 4. அது என்னன்னு இப்ப செக் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆர்சி சர்க்கியூட். அப்ப ஆர்சி சர்க்கியூட்டோட வோல்டேஜோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா இட் இஸ் v இன்டு இ பவர் மைனஸ் டி பை டவ். டவ்ங்கிறது தான் டைம் கான்ஸ்டன்ட். இதே ஆர்எல் சர்க்கியூட்டா இருந்துச்சுன்னா v இன்டு 1 மைனஸ் இ பவர் டி பை டவ்னு வரும். அது அங்க டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ இங்க ஆர்சிங்கிறப்ப இந்த ஃபார்முலா வந்து v இஸ் ஈக்குவல் டு v ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு v, இந்த விங்கிறது சப்ளை வோல்டேஜ் vs இன்டு இ பவர் மைனஸ் டி பை டவ். இங்க எனக்கு சப்ளைங்கிறது ஆல்ரெடி 10 வோல்ட். 10 இன்டு இ பவர் மைனஸ் என்னோட வோல்டேஜ் எப்போ கேட்டிருக்காங்க அட் 1 செகண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டைம் வந்து 1 டிவைடட் பை டவ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 1. தட் இஸ் 10 இன்டு இ பவர் மைனஸ் 1. இ பவர் மைனஸ் 1ங்கிறது ஸ்டாண்டர்ட் வேல்யூ. அதோட வேல்யூ என்ன 0.367. இதை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இ பவர் மைனஸ் 1 ஒரு -2 -3 வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லதுதான். ஸோ இ பவர் மைனஸ் 1 இஸ் 0.367. ஸோ 10 இன்டு 0.367 எனக்கு 3.67 volt. So time constant is 1 second and my voltage at time 1 second is 3.67 volt. இது எனக்கு எந்த ஆப்ஷன் satisfy ஆகும்னா option 1. So 58 questionக்கு my correct answer is option 1, 1 second and 3.67 volt. A network has 12 branches and 8 independent loops. How many nodes are there in the network? இது பேசிக் கொஸ்டின் தான். இதை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு தான் நீங்க சர்க்யூட் தியரிக்குள்ளேயே போவீங்க. இதுக்கு ஃபார்முலா இஸ் L is equal to B minus N plus 1. Lங்கிறது number of independent loops, B is number of branches and N is number of nodes. எனக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க? branches கொடுத்துட்டாங்க, loops கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு நோடு என்னன்னு கேட்குறாங்க. அப்ப N ஈக்குவேஷன் ரீரைட் பண்றேன். N can be written as B minus L plus 1. B என்ன 12, L is 8, so plus 1. So 12 minus 8 is 4 plus 1 5. The number of nodes is 5, which is option 3. So 59 question the answer is option 3, 5. 60th question. When a uniform line charge of 6 microcoulomb per meter lies along y-axis, what is the net electric flux crossing the surface of the cube side 2 meter centered at the origin? The question is based on Gauss law. Gauss law என்ன சொல்லுதுன்னா, the electric flux through any surface enclosing a charge is equal to the net charge enclosed by the surface. அப்ப என்ன அர்த்தம்னா, flux is simply இங்க ஒரு லைன் சார்ஜ் கொடுத்துருக்காங்க, கியூபோட சைட் 2 மீட்டர்னு கொடுத்துறாங்க. நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், -6 மைக்ரோகூலும் பர் மீட்டர் இன்ட்டு 2 மீட்டர், அவ்வளவுதான் உங்க ஆன்சர். ஸோ -6 இன்ட்டு 2 என்ன வரும்? -12. மைக்ரோகூலும் பர் மீட்டர் இன்ட்டு மீட்டரோட யூனிட் வந்து மைக்ரோகூலும். ஏன்னா இங்க பாருங்க, இது மைக்ரோகூலும் பர் மீட்டர் இருக்கு, இங்க இன்ட்டு 2 மீட்டர். ஸோ மீட்டர் கேன்சல் ஆயிடும், என்னோட யூனிட் வந்து மைக்ரோகூலமா இருக்கும். So the electric flux is -12 microcoulomb. Answer is option 3. 61 question. Two identical coaxial circular coils carry the same current I but in opposite directions. The magnitude of the magnetic field B at a point P on the axis midway between the coils is. Okay, ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட் ஆக வரைஞ்சிடறேன். Let's take an axis. எனக்கு ரெண்டு காயில் இருக்கு, 2 coaxial coils. Okay, இப்போ இந்த காயில் 1ல கரண்ட் இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது. ஓகே, இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதுன்னு நினைக்கலாம். Coil 2 current is flowing in this direction.
ரெண்டுமே ஈக்குவல் கரண்ட் பட் they have opposite direction. அப்ப எனக்கு இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும், இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதை B1 எடுத்துக்கலாம், இதை B2 எடுத்துக்கலாம். மிட்வே என்ன, பிட்வீன் தி மிட்வே இந்த காயில்ஸோட மிட்வேல என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. சின்ஸ் ரெண்டு கரண்ட்டுமே சேமா இருக்கனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் B1ம் B2ம் சேமா தான் இருக்கும், பட் வித் ஆப்போசிட் சைன். B1 is equal to minus B2. அப்ப டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன இருக்கும், சாரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்கும், B1 plus B2 which is B1 minus B1. ஏன்னா B2 is minus B1 இல்ல, which is 0. The answer is option 1, 0. The magnetic field B at a point on the axis midway between the coils is 0. When port 1 of a two-port circuit is short circuited, I1 is equal to 4 I2 and V2 is equal to 0.25 I2. Which of the following is true? Okay, எனக்கு இங்க ஒரு two-port network இருக்கு. I have a two-port network. Okay, I1 இங்க V1 voltage, இங்க வந்து I2, இது வந்து V2 னு ஒரு voltage இருக்கு. இப்ப அவங்க கொடுத்திருக்க ஆப்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா Y11, Y12, Y21, Y22 இருக்கு, which is the admittance. அப்ப நான் admittance equations தான் எனக்கு தேவை. உங்க admittance equation, we have standard equation. I1 is equal to V1 Y11 plus V2 Y12 and I2 is equal to V1 Y21 plus V2 Y22. இப்ப கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, port 1 of the two-port network is short circuited. That is port 1 எனக்கு short circuit பண்றோம். அப்ப என்ன அர்த்தம், V1 will be 0. இந்த ஈக்குவேஷன்ஸ் இப்ப V1 0 வந்தா என்ன ஆகும்னு பார்க்கலாம். இப்ப என்ன ஆகும், I1 is equal to V1 0 ஆச்சுன்னா 0 plus V2 Y12 ஆகும். Similarly I2 என்ன ஆகும், 0 plus V2 Y22 ஆகும். எனக்கு இதுல இருந்து Y12 என்னன்னு எழுதலாமா, Y12 is equal to I1 by V2. I1 என்ன 4 I2 ஆல்ரெடி எனக்கு கொஸ்டின்ல நம்ம இங்க கொடுத்திருக்காங்க. V2 யும் 0.25 I2 கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன ஆகும், எனக்கு இந்த I2 கேன்சல் ஆகும், 4 by 0.25 எனக்கு 16 வரும். So Y12 is equal to 16. நெக்ஸ்ட் இங்க பார்க்கலாம், இங்க இருந்து Y22 எழுத முடியும். Y22 is I2 by V2. I2 எனக்கு கொஸ்டின்ல கொடுக்கல, பட் V2 கொடுத்துருவாங்க, that is 0.25 I2. Again I2 cancel ஆயிடும், 1 by 0.25 is 4. Y22 வந்து எனக்கு 4. இப்ப நம்ம ஆப்ஷனுக்கு வரலாம். நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன, Y12வும் Y22வும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இவங்க கொடுத்திருக்க டேட்டாஸ்ல இருந்து நம்மளால இது ரெண்டும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்ப எங்க இருக்குன்னு பார்க்கலாம், Y12 ஆப்ஷன் 2ல 16 கரெக்ட், இது கரெக்ட். Y22 என்ன 0.25, பட் தப்பு, ஏன்னா நமக்கு ஆன்சர் 4 தான் இங்க வந்திருக்கு. Which of the following is true now? Answer is option 2, Y12 is equal to 16. It's a very simple question. 63rd question. History's last speech is computed using the equation. இது ஸ்டாண்டர்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா தான். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 2. டைரக்டா நீங்க எல்லாம் இது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சே ஆகணும். History's last na it is proportional to Bm to the power of 1.6 into F. Bm ங்கிறது maximum flux density and F ங்கிறது frequency. இதை eddy current loss கேட்டிருந்தாங்க, I can write P is equal to Ke into B square into F square. Okay, இந்த pHம் இந்த PEயும் hysteresis lossம் eddy current lossோட இந்த ஈக்குவேஷன்ஸ் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களால கேட்க முடியும், அது ஈஸியா சால்வ் பண்ணவும் ஹெல்ப் ஆகும் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ். ஓகே ஓகே. A star winding is supplied from a 3-phase 60 Hz system is required to produce a magnetic flux rotating at 900 revolutions per minute. Determine the number of poles. இது ரொம்ப பேசிக் கொஸ்டின், ஆனா நீங்க எங்க கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆவீங்க. 900 revolutions per minute அப்படின்னா ஒன்றும் இல்லை, that is 900 RPM. அதுதான் RPM வந்து rotations per minute or revolutions per minute ன்னு சொல்லுவோம்.
ஆர்பிஎம் கொடுக்கறது பதிலா டைரக்ட் ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட்னு கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா நமக்கு இருக்கும். இந்த ஃபார்முலா தெரியாம மெஷின்ஸ் இல்லவே இல்லை. மெஷின்ஸ் படிச்சிங்கன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ NS is equal to 120 F by P. இதுல NS என்னன்னு கொடுத்துருக்காங்க, F கொடுத்துருக்காங்க, நீங்க P தான் கண்டுபிடிக்கணும். NS என்ன 900 is equal to 120 into frequency என்ன 16 கொடுத்துருக்காங்க divided by P. Or I can write P is equal to 120 into 60 by 900. So இதை 0 cancel பண்றேன். 6 tables divide பண்ணா இங்க 2 வரும், இங்க 3 வரும். Again 3 cancel பண்ணா இங்க 4. So 4 into 2 8. Number of poles is 8, which is given in option 1. 64th question oda answer is option 1 8. Okay, the speed of the rotor flux with respect to the stator in a 50 Hz 4-pole induction machine running at 1% slip is. என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். frequency கொடுத்துருக்காங்க, frequency 50 Hz. okay, number of poles கொடுத்துருக்காங்க, good. அடுத்து slip கொடுத்துருக்காங்க 1%, or I can take it as 0.01, 1 by 100. speed of the rotor field flux. ஃபர்ஸ்ட் synchronous speed என்னன்னு கண்டுபிடிச்சலாம், அதுக்கப்புறம் நான் இந்த கொஸ்டினுக்கு வரேன். synchronous speed ஆல்ரெடி உங்க ஃபார்முலா தெரியும், 120 F by P. என்ன வரும், 120 into F என்ன 50 divided by 4, which is 1500 RPM. okay, கொஸ்டின்ல கேட்டது speed of the rotor கிடையாது, rotor field flux, that is 5R ஓட speed என்னன்னு கேட்டிருக்காங்க. both stator and the rotor field flux, that is 5S சரி 5R சரி, it will rotate at the synchronous speed. அதாவது NS அப்ப speed of the rotor field flux என்ன, which is equal to 1500 RPM. நல்லா நினைச்சுக்கோங்க, rotor field flux. okay, அடுத்த part of the question வரலாம். with respect to stator, next ஒரு word கொடுத்திருக்காங்க, with respect to stator. அப்படின்னா என்ன அர்த்தம், இதோட ஸ்பீடு NS minus the speed of the stator. with respect to stator அதான் அர்த்தம். இப்ப speed of the stator என்ன, speed of stator. நல்லா நினைச்சுக்கோங்க, speed of the stator கேக்குறாங்க, stator field கேட்கல. stator field கேட்டீங்கன்னா 5S ஓட ஸ்பீடு. stator வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகுமா, ஸ்டேட்டர் இஸ் ஸ்டேஷனரி பார்ட், அப்ப அது ரொட்டேட் ஆகாதுங்கிறப்ப அதோட ஸ்பீட் என்ன 0. அப்ப NS minus 0, அதுதான் உங்களுக்கு கேக்குது. ஸ்பீட் ஆஃப் தி ரோட்டார் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் with respect to the stator. NS minus 0 is 1500 minus 0 is 1500 RPM, which is answer 1, 1500 RPM. இது ஸ்பீட் ஆஃப் தி ரோட்டார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, ஃபீல்ட் ஃப்ளக்ஸ்ல வெறும் ரோட்டார் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவும் உங்களுக்கு தர, நோட் பண்ணிக்கோங்க. 1 minus S into NS, அதாவது 1 minus 0.01 into 1500. இது கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1485 RPMனு வரும். அதுவும் உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே 1485 ஆப்ஷன்ல இருக்கு. இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின், உங்களோட நாலேஜ் எவ்வளவு டீப்பா நீங்க படிச்சிருக்கீங்கன்னு டெஸ்ட் பண்றதுக்காகவே இந்த மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க. ரோட்டார் ஃபீல்ட் ஃப்ளக்ஸோட நிறுத்தாம வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதையும் நோட் பண்ணுங்க. ஸோ கொஸ்டினோட ஒவ்வொரு வேர்டையும் அந்த ஒவ்வொரு சென்டென்ஸ்ல இருக்க மீனிங்கும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஸ்கிப் பண்ணிட்டு தப்பா பண்ணாதீங்க, ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது உங்களுக்கு. A synchronous machine is connected to an infinite bus. The armature current change with field current for a constant real power is. okay, armature current change with constant field current for a constant real power கேக்குறாங்க. நீங்க கிராஃப் எடுத்து armature current IA க்கும் IF க்கும் கிராஃப் பிளாட் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த ஷேப்ல வரும். that is here you will get a V curve. இது வந்து நார்மல் எக்ஸைட்டேஷன் ஆர் யூனிட்டி பவர் ஃபேக்டர் சொல்லலாம். இது வந்து அண்டர் எக்ஸைட்டேஷன், அது கீழே இருக்கிறது லாகிங் லோட்ஸ்க்கு வரும். இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஓவர் எக்ஸைட்டேஷன். இதோட ஆன்சர் இஸ் V curve. இதே இன்வெர்டட் V curve எப்படி வரும்னா, ஃபீல்ட் கரண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்லயும்
y axis power factor எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு curve வரும். This we call it as a inverted V curve. இது ரெண்டுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, important. இது ரெண்டுமே V curve na, it is drawn between IA and IF, that is armature current versus field current. This inverted V curve, it is drawn between power factor and field current. Okay. The induction machine is operated with the two values of frequency with ratio of 1:2 without changing the voltage. Okay. இங்க ரெண்டு frequency இருக்கு. இப்ப F1 is to F2 is equal to 1:2. அப்படி இல்லைனா இது எப்படி எழுதலாம்? F1 by F2 is equal to 1/2, or I can write F2 is equal to 2 into F1. இதான் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. இதான் first sentence ஓட meaning. Induction machine is operated with two values of frequency with the ratio of 1:2 without changing the voltage. Then the starting torque of the machine for the two cases will be in the ratio of. அப்ப ஸ்டார்டிங் டார்க் வந்து என்ன, இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி ரேஷியோஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க டேட்டா இது ஒண்ணு மட்டும் தான். இதை வச்சு ஸ்டார்டிங் டார்க்கோட ரேஷியோஸ் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. இண்டக்ஷன் மிஷின் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் டார்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/s, that is inversely proportional to the synchronous speed. பட் நமக்கு synchronous speed ஃபார்முலா தெரியும், that is ns is proportional to the frequency. ஏன்னா ஒரு மெஷின் எடுத்தீங்கன்னா போல்ஸ் வந்து fixed, அது சேஞ்ச் பண்ண முடியாது. 120 numerically அது fixed. அப்ப ns is proportional to frequency. Or I can write your starting torque tst is proportional to 1/f. அப்ப எப்படி எழுதலாம்? tst 1 is proportional to 1/f1 and tst 2 is proportional to 1/f2. ஓகேவா? ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அகைன் TST எனக்கு தேவை TST 1/TST 2. அப்ப என்ன வரும்? ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணிட்டு 1/f1 divided by 1/f2 ன்னு எழுதலாம். கரெக்டா? அப்ப TST T starting by 1/T starting 2 is equal to இது என்ன வரும்? இது எழுத்துனா F2/f1 ஆகும். F2 என்ன? ஆல்ரெடி நம்ம இங்க ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். 2f1/f1. F1 cancel ஆயிடுச்சுனா I'll get 2/1. So the ratio is 2:1, and which that is in option 3. 67th questionக்கு starting torque oda ratio is 2:1, option 3. Okay. In a standalone synchronous generator, the impact of increase in real power load with governor valve control is. நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி, டிக்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி, மெயின்டைன் ஃப்ரீக்வன்சி, ஆர் ஆசிலேஷன் இன் ஃப்ரீக்வன்சி. இப்போ கவர்னர் வால்வ் கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஸ்பீடை வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அண்ட் வி நோ தட் ஸ்பீட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. அப்ப ஸ்பீடை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணா என்ன ஆகும்? ஃப்ரீக்வன்சியும் கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3 is to maintain the speed frequency constant. Okay. A differentially composite DC generator has its series and shunt field winding providing 20% and 80% flux respectively. So series field வந்து 20% contribute பண்ணுது, shunt field வந்து 80% contribute பண்ணுது. The series field is suddenly short circuited without changing the load. Then the terminal voltage ignoring all the resistance. Okay. Terminal voltage என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனரேட்டர்னால ஓகே இட் இஸ் E minus IARA. ஸோ நான் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ கேன் ரைட் V is equal to E. இப்போ ஈயோட டிசி மெஷின்ல ஈயோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 5ZN/60 into P/A. மற்ற எல்லா விஷயத்தையும் லோடு சேஞ்ச் ஆகாதனால எனக்கு ஸ்பீடும் இங்க சேஞ்ச் ஆக போறது இல்லை. ஓகே, நம்பர் ஆஃப் போல்ஸ் கான்ஸ்டன்ட், parallel paths constant, number of conductors constant. So I can say E is proportional to 5. Okay, so E is proportional to 5. இப்ப இது வந்து டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட் மோட்டார்னால எனக்கு ரெண்டு ஃப்ளக்ஸ் இருக்கு. என்னென்ன ஃப்ளக்ஸ் இருக்கு? ஷன்ட் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் ஒன்று இருக்கு, சீரிஸ் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் ஒன்று இருக்கு. ஷன்ட் ஃபீல்டு வந்து எனக்கு 80% கான்ட்ரிபியூட் பண்ணுது, சீரிஸ் ஃபீல்டு வந்து எனக்கு 20% கான்ட்ரிபியூட் பண்ணுது.
So அப்ப E1 first condition இந்த condition எடுத்துக்கலாம் is proportional to shunt flux minus series flux. அப்ப என்ன வரும் 80 minus 20 which is 60% எனக்கு வருது E1. இப்ப செகண்ட் கண்டிஷன் என்ன பண்றோம் கண்டிஷன் 2 என்ன ஆகுது சீரிஸ் ஃபீல்ட ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுறேன் நான் வேற பென்ல எழுதுறேன் கிளியரா புரியும் இப்ப நான் என்ன பண்றேன் சீரிஸ் ஃபீல்ட ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுறேன் I'm going to short circuit it அப்ப என்ன ஆகும் 5AC is 0 அப்ப E2 will only be proportional to shunt flux ஏன்னா 5AC வந்து 0 ஆயிடுது which is nothing but 80%. அப்ப இந்த 60 க்கும் 80 க்கும் பாத்தீங்கன்னா 20% increase இருக்கு. So then the terminal voltage ignoring all the resistance will increase by 20%. உங்களுக்கு புரிஞ்சுதா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் டெர்மினல் வோல்டேஜோட ஃபார்முலா E minus IRA ஆனா அவங்க क्वेश्चन என்ன கொடுத்துறாங்க ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ண சொல்றதுனால I am writing V is equal to E. இப்ப E வந்து 5ZN/60 into P by A லோட வந்து நீங்க எங்கேயுமே இன்க்ரீஸ் பண்ணல வித்தவுட் சேஞ்சிங் தி லோடுன்றாங்க அப்ப N வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் நம்பர் ஆஃப் போல்ஸ் நம்பர் ஆஃப் parallel parts Z இது எல்லாமே மெஷின் டிசைன் பண்ணும்போதே அது வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அதை உங்களால மாத்த முடியாது அது எல்லாமே கான்ஸ்டன்ட் சோ E is proportional to 5. எனக்கு இங்க ரெண்டு ஃபீல்ட் இருக்கு ஒன்னு ஷண்ட் ஃபீல்ட் இருக்கு இன்னொன்னு வந்து சீரிஸ் ஃபீல்ட் இருக்கு so I can write E is proportional to 5HS minus 5SC that is 80 minus 20 60% கிடைக்குது இது கண்டிஷன் 1 நெக்ஸ்ட் என்ன சொல்றோம் சீரிஸ் ஃபீல்ட் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுறாங்க அப்ப ஷார்ட் சர்க்யூட் பண்ணா என்ன ஆகும் சீரிஸ் ஃப்ளக்ஸ் வந்து 0 ஆயிடும் then my EMF will be proportional to only the shunt field வந்து 80% அப்ப ப்ரீவியஸா 60% கிடைக்குது ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டனால அகைன் எனக்கு மைனஸ் சைன் அங்க போறதுனால 80% வருது ஸோ தேர் இஸ் an increase in 20%. இது ஏன் வந்து மைனஸ் அப்படிங்கிறதுனா இந்த இடத்துல மைனஸ்னா டிஃபரன்ஷியலி காம்பவுண்டர்னால நான் இங்க மைனஸ் போடுறேன் 5SH minus 5S into okay. A 100 volt 50 transformer is to be excited at 60 Hz from a primary side without an increase in the excitation current. Then the voltage to be applied at the primary. Okay. இது ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ஏன்னா ஏன் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்றேன் இந்த இடத்துல 200 வோல்ட் கொடுத்துருக்காங்க பிரைமரியில செகண்டரியில 100 வோல்ட் கொடுத்துருக்காங்க அதனால நான் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்றேன் 50 ஹெர்ட்ஸ்ல நான் எக்ஸைட் பண்றேன் ஓகே இதுதான் என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ நான் என்ன பண்ண போறேன் இது F1 இது வந்து V primary 1 ன்னு வெச்சுக்கலாம் ஓகே இப்போ நான் என்ன பண்ண போறேன் என் ஃப்ரீக்வென்சியை 60 ஹெர்ட்ஸா மாத்துறேன் ஆனா என் கரண்ட்டை சேஞ்ச் பண்ண போறது இல்ல அப்ப எக்ஸைட்டேஷன் கரண்ட் சேஞ்ச் பண்ண போறது இல்லைன்னா என்னோட V primary என்னவா இருக்கும் கேக்குறாங்க உங்க டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபார்முலா இஸ் EMF formula is 4.44 F5M into N1. இதுல Fங்கிறது frequency, N1ங்கிறது number of primary turns, 5Mங்கிறது maximum flux. இதுல வந்து N1 கான்ஸ்டன்டா இருக்கும் அதை நீங்க சேஞ்ச் பண்ண போறது இல்ல ஓகே வேரியபிள் பாராமீட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா F ஏன்னா அதுதான் இங்க மாத்திருக்கோம் இன்னொரு கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிருக்கு without increase in the excitation current அதாவது phi is proportional to I. So இந்த ஈக்குவேஷன் என்ன எழுதலாம் phi-m is equal to VPY by 4.44 F into N1 எழுதலாம் ஓகே இதுல N1 ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் சொல்லிட்டேன் 4.44 நியூமெரிக்கல் வேல்யூ so I can write phi-m is proportional to V primary by F. With this increase in the excitation current phi வந்து கான்ஸ்டன்டா இருக்குன்னு அர்த்தம் அப்ப இப்ப நான் phi1 எடுத்துக்கலாம் phi1 is V primary 1 by F1 ஓகே phi2 எடுத்துக்கிறேன் proportionality constant போட்டுக்கிறேன் V primary 2 by F2 so phi வந்து ரெண்டு கேஸ்லயுமே கான்ஸ்டன்டா இருக்கு that is
excitation current same இருக்கறனால phi 1 is equal to phi 2, or I can write V primary 1 by F1 is equal to V primary 2 by F2. Just erase this. இங்கே கண்டினியூ பண்றேன். V primary 1 கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க 200, F1 is 50. V primary 2 தான் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது. Divided by F2 என்ன 60. And இது solve பண்ணா this will get 4. So 4 into 60 is 240 volt. Hope you are getting this. The answer for 70th question is option 3, 240 volt. In which type of fault the negative and the zero sequence currents are equal to 0? LG fault, LL fault, LLG fault, three-phase symmetrical fault. இதுல first மூணு faultமே வந்து unsymmetrical fault or asymmetrical fault categoryல வரும். So basically உங்களுக்கு இந்த நாலு faultலயுமே உங்களுக்கு இந்த மூணு சீக்வென்ஸ் கரண்ட்ஸ் பத்தி, அதாவது பாசிட்டிவ் சீக்வென்ஸ், நெகட்டிவ் சீக்வென்ஸ் அண்ட் ஜீரோ சீக்வென்ஸ் கரண்ட்ஸ் பத்தி ஐடியா கொடுத்துட்றேன் உங்களுக்கு. நான் டேபிள் மாதிரியே போட்டு கொடுத்துறேன், நீங்க ஷீட் ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல IA0 வந்து ஜீரோ சீக்வென்ஸ் கரண்ட்டையும், IA1 பாசிட்டிவ் சீக்வென்ஸ் கரண்ட்டையும், IA2 நெகட்டிவ் சீக்வென்ஸ் கரண்ட்டையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. எல்ஜி ஃபால்ட், இட் இஸ் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்ல மூணுமே ஈக்குவலா இருக்கும். IA0 is equal to IA1 is equal to IA2. LL faultல வந்து டபுள் லைன் ஃபால்ட்னு சொல்லலாம், இல்ல லைன் டு லைன் ஃபால்ட்டும் நீங்க சொல்லலாம். அதுல வந்து ஜீரோ சீக்வென்ஸ் கரண்ட் ஜீரோவா இருக்கும். அண்ட் IA1 is equal to minus IA2. அடுத்து டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் ஆர் LLG ஃபால்ட்ல மூணுமே வந்து ஈக்குவலா இருக்காது. இட் இஸ் தே ஆர் நாட் ஈக்குவல். த்ரீ ஃபேஸ் ஃபால்ட்ல பாத்தீங்கன்னா IA0 IA2 will be equal to 0. அதாவது ஜீரோ சீக்வென்ஸ் கரண்ட்டும் நெகட்டிவ் சீக்வென்ஸ் கரண்ட்டும் will be equal to 0. இப்போ எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, அதான் கேட்டிருக்காங்க. which type of fault the negative and zero sequence current are equal to 0? And the answer is option 4, three-phase symmetrical fault. இந்த டேபிள் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் மாத்தி மாத்தி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இதை இப்படின்னு கேட்கலாம், எந்த ஃபால்ட்ல ஒன்லி பாசிட்டிவ் சீக்வென்ஸ் கரண்ட் மட்டும் பிரசன்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட ஆன்சர் த்ரீ ஃபேஸ் சிமெட்ரிக்கல் ஃபால்ட். ஏன்னா உங்களுக்கு ஜீரோ சீக்வென்ஸ் கரண்ட்டும் நெகட்டிவ் சீக்வென்ஸ் கரண்ட்டும் ஜீரோ அங்க வந்து கிடையாது, ஜீரோவா இருக்கனால எந்த ஃபால்ட்ல வந்து ஒன்லி பாசிட்டிவ் சீக்வென்ஸ் கரண்ட் இஸ் அலோன் பிரசன்ட் அப்படின்னு கேட்டா அதோட ஆன்சரும் த்ரீ ஃபேஸ் சிமெட்ரிக்கல் ஃபால்ட் தான். ஓகே, 800 kV transmission line has a maximum power transfer capacity of P. When operated at 400 kV with the series reactance unchanged, the new maximum power transfer capacity is approximately. Power transfer capacity formula பார்த்தீங்கன்னா it is EV by XS into sin delta. இங்க அவங்க கேட்டிருக்கிறது மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி. மேக்ஸிமம் எப்ப நடக்கும்னா when sin delta is equal to 1 அப்படின்னா டெல்டா வந்து 90 டிகிரியா இருக்கும். அப்ப I can write P max is EV by XX. ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா சீரீஸ் ரியாக்டன்ஸ் அன்சேஞ்சா இருக்குன்றாங்க. அப்ப ரெண்டு எடுத்துக்கலாம், P1 and P2 ரெண்டு எடுத்துக்கலாம். ஸோ XS வந்து ரெண்டு கேஸ்லயுமே சேமா இருக்கு. ஸோ I can write P1 is proportional to EV எடுத்துக்கலாம். ஏன்னா XS வந்து கான்ஸ்டன்டா அன்சேஞ்ச் எடுத்துக்கிறோம். இப்போ இவங்க வந்து E என்ன V என்னன்னு ஸ்பெசிஃபிக்கா அவங்க கொடுக்கல. 800 kV லைன் கொடுத்துறாங்க, 400 kV தான் கொடுத்துறாங்க. ஸோ ஐம் கோயிங் டு மேக் ஏ அசம்ஷன் ஹியர் இன் விச் E is equal to V ஒரு அசம்ஷன் கொண்டு வர போறேன். அப்ப என்ன ஆகும், திஸ் will be proportional to V square, V1 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். Similarly P2 is proportional to V2 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அப்ப நான் என்ன பண்ண போறேன், P2 by P1 என்னன்னு எழுத போறேன். That is V2 square by V1 square. P2 divided by P1 தான் கொஸ்டின்ல P ன்னு கொடுத்திருக்காங்க. P V2 வந்து 400 square. So 400 into 400 ன்னு எழுதிக்கிறேன். V1 வந்து 800. So 800 into 800. And when I do this, இது என்ன வரும், இங்க 2 to 4 வரும். So P2 is equal to P by 4. The new maximum power transfer capacity is approximately P by 4, which is given in option 4.
reactance relay is உங்களுக்கு 3 ரிலே ரியாக்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் ரிலே 3 வரும் உங்களுக்கு. ரியாக்டன்ஸ் ரிலே, அட்மிட்டன்ஸ் ரிலே அண்ட் இம்பிடன்ஸ் ரிலே. இது 3 பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரியாக்டன்ஸ் ரிலே இஸ் டைரக்ஷனல் ரெஸ்ட்ரெயின்ட் ஓவர் கரண்ட் ரிலே. இதே இம்பிடன்ஸ் ரிலேனா வோல்டேஜ் ரெஸ்ட்ரெயின்ட் ஓவர் கரண்ட் ரிலே அண்ட் மோ ஆர் அட்மிட்டன்ஸ் ரிலே. அதாவது இதான உங்களுக்கு மோ, அது அட்மிட்டன்ஸும் நீங்க சொல்லலாம். வோல்டேஜ் ரெஸ்ட்ரெயின்ட் டைரக்ஷன் ரிலே. இப்போ அவங்க ரியாக்டன்ஸ்ல இந்த ஆப்ஷன்ல எது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2, டைரக்ஷன் ரெஸ்ட்ரெயின்ட் ஓவர் கரண்ட் ரிலே. இந்த டேபிளும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். இதுல இருந்து மாத்தி எதை பத்தி வேணா கேட்கலாம். ரியாக்டன்ஸ் கேட்கலாம், இம்பிடன்ஸ் ரிலே பத்தி கேட்கலாம், அட்மிட்டன்ஸ் கேட்கலாம். இல்ல எப்படி இதை கேட்கலாம்னா ஓவர் கரண்ட் ரிலே வித் டைரக்ஷன் ரெஸ்ட்ரெயின் அப்படிங்கிற கூட மென்ஷன் பண்ணலாம். டைரக்ஷன் ரெஸ்ட்ரெயின் ஓவர் கரண்ட் ரிலேக்கு பதிலா ஓவர் கரண்ட் ரிலே வித் டைரக்ஷனல் ரெஸ்ட்ரெயின் அப்படின்னு கூட மீனிங் கொண்டு வரலாம் அவங்க. ஸோ எப்படி கேட்டாலும் அதை நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி பவர் சிஸ்டம் இஸ் இம்ப்ரூவ் பை 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஸ்டெடி ஸ்டேட்டோட ஃபார்முலா உங்களுக்கு பார்த்தோம், இவி பை எக்ஸ்எஸ் சைன் டெல்டா. இப்போ பியோட வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ணும். என்ன ஆப்ஷன் அப்போ இன்க்ரீஸ் பண்ண? ஒன்று நியூமரேட்டரை நான் இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ண முடியும், இல்ல டினாமினேட்டரை நான் டிக்ரீஸ் பண்ணலாம். எனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இந்த டெல்டாங்கிறது நான் அதை விட்டலாம், அது அடுத்த கேஸ் டெல்டா மேட்டர் விட்டலாம். நம்ம அப்ப எந்த மேட்டரை ஈஸியா இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ரெடியூசிங் ஃபால்ட் கிளியரிங் டைம் ஆர் யூசிங் டபுள் சர்க்யூட் லைன் இன்ஸ்டெட் ஆஃப் சிங்கிள் சர்க்யூட் லைன், சிங்கிள் போல் ஸ்விட்சிங் ஆர் டிக்ரீசிங் ஜென்ரேட்டர் இனர்ஷியா. இப்ப டபுள் சர்க்யூட் லைன் பத்தி நான் சொல்றேன். டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு, சிங்கிள் லைன் போல நான் 2 சர்க்யூட் யூஸ் பண்றேன். ஓகேவா, இதோட ரியாக்டன்ஸ் எக்ஸஸ், இதோட ரியாக்டன்ஸ் எக்ஸஸ். அப்ப ஈக்குவலன்ட் ரியாக்டன்ஸ் என்ன வரும்? ஈக்குவலன்ட் ரியாக்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்க, ரெண்டுமே பேரலல்ல இருக்கு. பேரலல்ல இருந்தா அதோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல, எக்ஸஸ் இன்டு எக்ஸஸ் டிவைடட் பை எக்ஸஸ் பிளஸ் எக்ஸஸ். 2 சர்க்யூட் பேரலல்ல இருந்துச்சுன்னா அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஈக்குவலன்ட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா இது. இது என்ன வரும்னு சால்வ் பண்ணினா எக்ஸஸ் பை 2 வரும். இப்போ என்ன ஆகுது, உங்களோட ரியாக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, பை ஹாஃப் டிக்ரீஸ் ஆகுது. அப்ப இதை டிக்ரீஸ் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்னோட டினாமினேட்டர் டிக்ரீஸ் பண்றப்ப என்னோட வேல்யூ ஆஃப் பவர் வில் இன்க்ரீஸ். அதுதான் இதோட ஆன்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. ஸோ ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னா பை யூசிங் டபுள் சர்க்யூட் இன்ஸ்டெட் ஆஃப் சிங்கிள் லைன் சர்க்யூட். சிங்கிள் லைன் சர்க்யூட் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா என்னோட ரியாக்டன்ஸ் வந்து எக்ஸாவே இருக்கும். பட் டபுள் லைன் பண்றப்ப அப்படியே ஹாஃபா குறையிறது. ஸோ என்னோட பவர் டினாமினேட்டர் குறையினால என்னோட ஸ்டெடி ஸ்டேட் லிமிட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. Okay, which one of the relays has the capacity of anticipating a possible major fault in the transformer? Hands down, இதுக்கு ஆன்சர் இஸ் புக்காஸ் ரிலே. நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் படிக்க ஆரம்பிச்சா டிரான்ஸ்ஃபார்மர்னால உங்களுக்கு மைண்ட் வருது புக்காஸ் ரிலேவா தான் இருக்கும். ஆன்டிசிபேட்டிங் தி பாசிபிள் மேஜர் ஃபால்ட்னு சொல்றாங்க. இது எப்படி பண்ணுதுன்னா புக்காஸ்ல மெயினா எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஆயில் இம்மர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவோம். ஆயில் இம்மர்ஸ்ட் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணோம், எங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மெயின் டேங்க் இருக்குல்ல, அதுல இருந்து கன்சர்வேட்டர் இருக்கு. இங்க ஐம் ஜஸ்ட் டிராயிங் தி பிளாக் அலோன். டைரக்டா உங்களுக்கு இங்க டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்போம் ஆயில்ல. இங்க இருந்து கன்சர்வேட்டருக்கு ஒரு பைப் போகும்ல, அந்த பைப்ல தான் மிடில் எனி பாயிண்ட்ல புக்காஸ் ரிலேவை நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். இந்த ரிலே இங்க இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ஃபால்ட்டோ நடக்குது உள்ள டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள இருக்கு, வைண்டிங் ஃபால்ட்டோ இல்லை இன்சுலேஷன் பிரேக் டவுனோ கோர் பிரேக் டவுனோ ஏதாவது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் என்ன ஆகும், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலை டீகம்போஸ் பண்ணி சர்டன் கேஸஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கேஸஸ் பபுள் வந்து இந்த பைப் வழியா டிராவல் ஆகும் டு தி கன்சர்வேட்டர். எங்க அங்கதான் நம்ம ரிலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். தட் வில் ட்ரிகர் தி ரிலே. இப்படிதான் ஒரு ஓவராலா கொடுத்தோம், உங்களுக்கு டீட்டெயிலா நான் கொண்டு போல. இப்படிதான் வந்து ஒரு புக்காஸ் ரிலே வந்து ஃபால்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேஸ் வந்து ஒரு பபுள்ல வச்சு நடக்க போதுன்னு ஒரு அலார்ம் சிஸ்டத்துக்கு உங்களால கொடுக்க முடியுது. ஓகே, கரோனா லாஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன். ஃபர்ஸ்ட் கரோனா லாஸ்னா என்னன்னு பார்க்கலாம். It is a phenomena of ionization of surrounding air around a conductor, due to which luminous glow with hissing noise is produced.
ஒரு கேபிள் ஓவர்ஹெட் கேபிள்ல போயிட்டு இருக்கிறப்ப ஹை வோல்டேஜ்னால சுத்தி இருக்க ஏர் வந்து அயனைஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அப்படி அயனைஸ் ஆகுறப்ப ஒரு மாதிரி ஹிஸ்ஸிங் நாய்ஸ் வரும் வித் ஒரு வயலட் லூமினஸ் க்ளோவும் கிடைக்கும். அதான் காரணம். ஸோ இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, அதனால யூ ஹாவ் சம் பவர் லாஸ் நடக்கும். அதை வந்து கரோனா லாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இது கரோனா லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. தட் இஸ் given by பீக்ஸ் ஃபார்முலா, which is PC is equal to 244 by delta into F plus 25 root of R by T V phase minus VD naught into 10 to the power minus 5 kilowatt per kilometer per phase. இப்போ இதுல டெல்லுங்கிறது ஏர் டென்சிட்டி ஃபேக்டர், எஃப்ங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சி, ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் தி கண்டக்டர், டி வந்து ஸ்பேசிங் பிட்வீன் தி கண்டக்டர்ஸ் இன் மீட்டர், வி ஃபேஸ்ங்கிறது ஆர்எம்எஸ் ஃபேஸ் வோல்டேஜ், விடி நாட்டுங்கிறது கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ். நான் எஃப் ஆல்ரெடி சொன்ன ஃப்ரீக்வன்சி. இந்த கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ் தான் என்னன்னா, இட் இஸ் a minimum voltage at which the breakdown of the air occurs. உங்க சுத்தி அயனைசேஸ் ஏர் பிரேக் டவுன் ஆகிறப்ப தான் கிரிட்டிக்கல் டிஸ்ட்ரக்டிவ் வோல்டேஜ். இதே மாதிரி இன்னொரு வோல்டேஜ் இருக்கு, விஷுவல் டிஸ்ட்ரக்டிவ் வோல்டேஜ். இதுவும் உங்க கொஸ்டின்ல கேட்கலாம். விஷுவல் டிஸ்ட்ரக்டிவ் வோல்டேஜ் தான் என்னன்னா, இட் இஸ் a minimum voltage at which கொரோனா இஸ் விசிபிள். அதாவது ஏர் பிரேக் டவுன் ஆகுது எல்லாம் ஓகே, இங்க ஒரு லூமினஸ் க்ளோ வரும்னு சொல்றேன்ல, அது நடக்கிறதுக்கு ஒரு மினிமம் வோல்டேஜ் தேவையில்லை. அந்த வோல்டேஜ் தான் விஷுவல் டிஸ்ட்ரக்டிவ் வோல்டேஜ். இட் இஸ் a minimum voltage at which the corona is visible to the human eyes. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கு வரலாம். கொரோனா லாஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஃபர்ஸ்ட் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர்னா இங்க எனக்கு டெல்டான்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு, ஏர் டென்சிட்டி ஃபேக்டர். அப்ப இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் கிடையாது. அடுத்து கண்டக்டர் சைஸ், அதுவும் கிடையாது, ஏன்னா 6 இருக்கு எனக்கு இங்க. இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் தி கண்டக்டர் சைஸ். லைன் வோல்டேஜா இல்ல, எனக்கு இங்க டிபெண்ட்ஸ் ஆன் தி வோல்டேஜ். ஸோ இதுவும் கிடையாது. ஃபோர்த் ஒன், ஹைட் ஆஃப் தி கண்டக்டர். இந்த ஃபார்முலால எங்கேயுமே நான் வந்து கண்டக்டரோட ஹைட் பத்தி மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ த கரோனா லாஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி ஹைட் ஆஃப் தி கண்டக்டர். The answer is option 4, height of the conductor. Okay. Consider single line diagram shown in the figure below. The base voltage is selected on the terminal, generator terminal has 10 volt, 10 kV. This is base voltage. What will be the base voltage and transmission line? Okay, இங்க வந்து எனக்கு ஒரு single line diagram கொடுத்துறாங்க. இது generator. இங்க எனக்கு bus bar, இது ரெண்டு bus bar இருக்கு. இது bus bar 2. இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் 1, இது டிரான்ஸ்ஃபார்மர் 2 எடுத்துக்கலாம். இங்க எனக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் பிட்வீன் இருக்கு. இப்ப டிரான்ஸ்மிஷன் லைன்ல பேஸ் வோல்டேஜ் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. நான் இதை 10 kVA பேஸ் வோல்டேஜை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றேன். அப்ப டிரான்ஸ்மிஷன் லைனோட பேஸ் வோல்டேஜ் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 10 kV பேஸ் வோல்டேஜ் இன்டூ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் நடுவில் எனக்கு இருக்கு. தட் இஸ் ஸோ 132 டிவைடட் பை 11. சிம்பிள் தான். ஸோ இது சிம்பிளை பண்ணா 11னா இது 12 வரும். 120 kV. Answer is option 3, 120 kV. Value of matrix A in X dot is equal to S. Dot na அது வந்து differentiation அர்த்தம். For system described by Y double dot double differentiation d square y by dt square வரும். Plus 2y dot plus 3y is equal to 0. இப்ப வேல்யூ ஏ கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 2/2 மேட்ரிக்ஸா இருக்குது. அப்ப x டாட்ங்கிறது 2 தான். x டாட் நான் எப்படி எழுதலாம்னா x1 டாட் எழுதிக்கிறேன், x2 டாட் எழுதிக்கிறேன், ஈக்குவல் டு ஏங்கிறது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். அதான் நான் ஃபைண்ட் பண்ணும். இது வந்து ஏ. எக்ஸ்ங்கிறத x1 x2 எழுதிக்கிறேன். ஓகே, அவங்க ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. y double dot plus 2y dot plus 3y is equal to 0. இப்போ அதுல இருந்து a என்னன்னு கேக்குறாங்க. நான் என்ன பண்ண போறேன், let me take x1 is equal to y ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்ப x2-வை x1 டாட்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ x1 டாட்னா என்ன, அது வந்து equal to y dot. ஓகே, அப்ப x2 டாட் என்ன வரும், x2 டாட் என்ன வரும், y டபுள் டாட்டா வரும். புரியுதா? டாட்டுங்கிறது டிஃபரன்சியேஷன், அதாவது x டாட்னா ஒன்றும் இல்லை, dx by dt.
அப்ப x டபுள் டாட்னா என்ன வரும்னா d ஸ்கொயர் x by dt ஸ்கொயர். அதுதான் அதுக்கு மீனிங். இப்போ அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு வரலாம். சிஸ்டம் என்ன கொடுத்துருக்காங்க, y double dot plus 2y dot plus 3y equal to 0. y double dot என்ன, நான் ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிருக்கேன் x2 dot. ஸோ x2 dot plus y dot na என்ன, ஆல்ரெடி எனக்கு x2 தெரியும். ஸோ 2 into x2, y என்னன்னா x1 எடுத்துருக்கேன். ஸோ 3 into x1 equal to 0. Or I can write x2 dot is equal to minus 3x1 minus 2x2. Okay. And already x1 dot என்ன, இங்க இருந்து பாருங்க x1 dot நான் x2 ன்னு எழுதலாம். ஓகே, இது அப்படியே நீங்க வந்து மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணுங்களேன். x1 dot x2 dot equal to x1 dot என்ன x2 ன்னு இருக்கு. or I can write it as 0x1 plus 1 into x2. அப்ப என்ன எழுதலாம், 0 1 x1 x2. இது மாதிரி x2 dot என்னதுன்னா minus 3 minus 2. இதான் என்னோட வேல்யூ ஆஃப் a. அண்ட் இது எதோ ஈக்குவேஷன், எந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபைனா ஆப்ஷன் 4. இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு. அது கெனானிக்கல் அப்சர்வபிள் ஃபார்ம்ல வரும். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். டேரக்டா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, இப்போ எனக்கு 2/2 வருது. இதுல இந்த சைட்ல இருந்து வாங்க, இந்த 0 ஈக்குவல் டு இருக்குல்ல, ஈக்குவல் டு லெஃப்ட் சைட்ல இருந்து வாங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கு என்னோட என்ன இருக்கு, கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் பாருங்க, 3 2 1. லெஃப்ட் சைட்ல இருக்க ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் என்ன 3, அத மைனஸ் போட்டுக்கோங்க, மைனஸ் ஆஃப் 3. அடுத்து நெக்ஸ்ட் என்ன வருது, 2 வருது, அத மைனஸ் போட்டுக்கோங்க அண்ட் 2. ஓகேவா, இந்த 3க்கு மேல ஒரு 0 போட்டுக்கோங்க, மைனஸ் 2க்கு மேல ஒரு 1 போட்டுக்கோங்க. அதுதான் இந்த ஈக்குவேஷன். இது இன்னொரு ஷார்ட்கட். நீங்க இந்த மாதிரி கால்குலேட் பண்ணலாம். ஆர் யூ கேன் ஆல்சோ டூ இட் லைக் திஸ். இந்த ஈக்குவல் டு வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. வர கோஎஃபிஷியன்ட்ஸை மைனஸ் ஆஃப் தட் கோஎஃபிஷியன்ட் எழுதிடுங்க. -3 -2. ஃபர்ஸ்ட் இதுக்கு மேல 0 போட்டுக்கோங்க, நெக்ஸ்ட் இதுக்கு மேல 1 போட்டுக்கோங்க. Open loop transfer function of a unity feedback system is g of s is equal to 50s squared into s plus 2. The steady state error for the unit acceleration input. Okay. Unity feedback system கொடுத்துருங்க அப்படின்னா h of s is 1. Okay. E of s, ESS, steady state error for a unit acceleration input கொடுத்துருக்காங்க. Okay, அதுக்கு acceleration error constant first கண்டுபிடிக்கணும். அதோட formula is limit s tends to 0 s square g of s into h of s. That is limit s tends to 0 s square g of s வந்து 50 divided by s square into s plus 2, h of s வந்து 1. இந்த h square s square cancel ஆயிடும். So limit s apply பண்ணப்ப s க்கு 0 apply பண்றப்ப 0 plus 2 வரும். So 50/2 எனக்கு 25 கிடைக்கும். So my Ka is 25. Steady state error வந்து simply 1/Ka. That is 1/25. What is 1/25? 0.04. The answer is 0.04. இதே வந்து பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட் கேட்டிருந்தாங்கன்னா, that is Kp ஓட ஃபார்முலா பாத்தீங்கன்னா limit s tends to 0 g of s into h of s. இது வந்து பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட். இதே வெலாசிட்டி எரர் கான்ஸ்டன்ட் கேட்டிருந்தாங்கன்னா limit s tends to 0 s into g of s into h of s. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆக்சிலரேஷன் எரர் கான்ஸ்டன்ட்னால இந்த ஃபார்முலாக்கு போகணும். பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட்னா limit s tends to 0 g of s into h of s, and velocity error constant na limit s tends to 0 s into g of s into h of s. Negative feedback system reduces option to system gain.
நான் உங்களுக்கு பேசிக் டீடைல்ஸ் கொடுத்துட்றேன். Positive feedback na it is a effective input is the sum of the reference signal and the feedback signal. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். நெகட்டிவ் ஃபீட்பேக்னா இட்ஸ் a difference. அப்ப என்ன ஆகும், கெயின் வந்து இங்க டிக்ரீஸ் ஆகும், பாசிட்டிவ் ஃபீட்பேக்ல இன்க்ரீஸ் ஆகுது. கெயின் டிக்ரீஸ் ஆகும், பாசிட்டிவ் ஃபீட்பேக்ல என்ன டிராபேக்னா உங்களோட ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும், அக்யூரசி டிக்ரீஸ் ஆகும், பேண்ட்வித்தும் டிக்ரீஸ் ஆகும். ஆனா நெகட்டிவ் ஃபீட்பேக்கோட அட்வான்டேஜ் என்ன, நெகட்டிவ் ஃபீட்பேக் போறதுக்கு ரீசனே சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும், bandwidth increase ஆகும். So this is about negative feedback. அப்ப இந்த ஆப்ஷன் என்ன, system stability reduce ஆகாது. ஆப்ஷன் 3 system stability and gain கொடுத்துறாங்க. gain reduce ஆனாலும் system stability வந்து increase ஆகுது. அதனால ஆப்ஷன் 3யும் நமக்கு கிடையாது. ஆப்ஷன் 4 bandwidth increase ஆகுது. So ஆப்ஷன் 4ம் கிடையாது. So only possible option is option 2 system gain. Transfer function of a signal flow graph. Graph கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. Signal flow graph or transfer function கண்டுபிடிக்கிறதுக்கு you have a formula which is called as Mason-Gaines formula. So transfer function C of S by R of S is given by summation of I is equal to 1 to N. Nங்கிறது number of forward path இங்க represent பண்ணுது. Pi into del I divided by del. Pi என்னன்னா gain of the ith forward path. Del I வந்து 1 minus the gain of the loops that are not touching the ith forward path. இந்த ப்ராப்ளம் போடும்போதே உங்களுக்கு புரியும். Del is 1 minus sum of the individual loops plus sum of the product of the two non-touching loops gains minus sum of the product of the three non-touching loop gains plus திருப்பி sum of the product of the four non-touching loops அப்புறம் minus 5 non-touching loops அப்படி போகும். ஓகேவா, இதான் ஃபார்முலா. ஸோ ஒரு மாதிரி ஒரு சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கொடுத்தா ஃபர்ஸ்ட் நீங்க ஃபைண்ட் பண்ண வேண்டியது அதோட ஃபார்வர்ட் பாத் எத்தனை இருக்கு அப்படின்னு தான். அந்த ஃபார்வர்ட் பாத்தோட கெயின் என்ன நீங்க ஃபைண்ட் பண்ணணும். ஸோ தனித்தனியாக நான் வரைகிறேன் ஃபார்வர்ட் பாத்தை. இங்க எனக்கு வந்து x1, x2, x3, x4, x5, x6 6 நோடு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத் எப்படி எடுக்கணும்னா அந்த ஒரு நோடுக்கு நீங்க ஆர்ல இருந்து ஆர் தான் உங்களுக்கு இன்புட், அது வந்து சி அவுட்புட். ஆர்ல இருந்து சிக்கு போறப்ப அந்த நோட்ஸ ஒரு தரைக்கு மேல கிராஸ் பண்ண கூடாது. அதுதான் ஃபார்வர்ட் பாத். ஸ்ட்ரைட்டா போகணும். எங்கேயுமே வந்து உங்களுக்கு லூப் எந்த இடத்துலயுமே வந்து நீங்க ஓவர் லூப் பண்ணக்கூடாது அந்த நோட. நான் ஃபர்ஸ்ட் லூப் சொல்றேன். ஆர் ஆரம்பிக்கும். இங்க இருந்து நான் வரைகிறேன். x1 இருக்கு, அதுக்கப்புறம் x2 ஸ்ட்ரைட்டா போகுது. ஆரோ மார்க்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. x1 to 1 வருது. x2ல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு x3 போகுது. அதுல G1 G4 ஒரு பாத் ஒரு கெயின் வருது. அகைன் x3ல இருந்து எனக்கு x4ல G2 ஒரு கெயின் இருக்கு. ஓகே, அடுத்து x5ல 1, அடுத்து டைரக்டா x6. ஸோ நீங்க எங்கேயே பாத்தீங்கன்னா x1ல இருந்து x6 போறதுல எங்கேயுமே எனக்கு டபுள் கிராஸ் ஆகல, ஸ்ட்ரைட்டா போயிடுச்சு. இது வந்து நான் ஒரு ஃபார்வர்ட் பாத் 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இதோட கெயின் என்ன, இதுல எல்லா ஒவ்வொரு கெயினையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 1 into G1 G4 into G2 into 1 into 1. So directly I can write G1 G2 G4. Okay. Next del I கேக்குறாங்க. del I 1 minus gain of the loop that are not touching the ith forward path. இதுல வந்து இந்த இடத்துல கெயின்ங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ நாட் டச்சிங் ith forward path எதுவுமே கிடையாது. ஸோ del 1 is equal to 1 minus 0 or 1ன்னு எழுதிக்கலாம். சரி, வேற ஏதாவது லூப் இருக்கா, வேற ஏதாவது ஃபார்வர்ட் பாத் ஆர்ல இருந்து சி கூட போறதுக்கு இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஆர் இங்க இருந்து உங்களுக்கு இங்கேயே வரைஞ்சு காமிச்சிடுறேன். x1ல இருந்து x2க்கு போகுது, x2ல இருந்து x3. ஓகே, அடுத்து x3ல இருந்து x4 போறதுக்கு எனக்கு இப்படி ஒரு பாத் இருக்கு. That is through gain G3. Next x4ல இருந்து x5, x5ல இருந்து x6. நான் அதை எடுத்து இங்க வரைகிறேன். ஓகே, x1, x2, இது x3, x4, x5 and x6. x1 to x2 gain வந்து 1, x2ல இருந்து x3 ஓட gain G1 G4,
x3 ஓட இதோட gain g3 and x4 ல இருந்து x5 க்கு gain 1, x5 ல இருந்து x6 gain. இந்த ஃபார்வர்ட் பார்த்து p2 னு எழுதிக்கிறேன். சோ இதோட gain என்னவா இருக்கும்? g1 g3 g4. அதே மாதிரி del 2 வந்து 1 minus 0 தான். இதுல வந்து எந்த லூப்மே வந்து இட் இஸ் நாட் டச்சிங் ஃபார்வர்ட் பாத் கிடையாது, எல்லாமே டச் ஆகி தான் இருக்குது. ஸோ 1 minus 0 is equal to 1. இதுதான் என்னோட p1 pi del ஐ ஃபைண்ட் பண்ண. அடுத்து இப்போ நான் டெல் கண்டுபிடிக்கணும். டெல்லுக்கு நான் இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல எத்தனை லூப் இருக்குன்னு நான் பார்க்கணும். நான் இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப் இங்க வரைஞ்சிருக்கேன். லூப்புங்கிறது என்னன்னா ஒரு க்ளோஸ்டு பார்த்தா இருக்கணும். ஒரு நோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த நோடுக்கே திருப்பி வந்து ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இந்த x2 எடுத்துக்கலாம். x2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, கோஸ் டு x3, திருப்பியும் பாருங்க இந்த இடத்துல h1 வழியா திருப்பி x2கே வருது. அப்ப நான் இதை ஒரு லூப்னு சொல்லலாம். ஸோ x2ல இருந்து ஸ்டார்ட் ஆகி x3க்கு போய் திருப்பி அங்கேயே வருது. இது g1 g4, இது வந்து h1. அதே மாதிரி வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னா லெட்ஸ் டேக் x2ல இருந்து ஸ்டார்ட் ஆகி x3 x4 x5 போயிட்டு அகெயின் இந்த வழியா x2க்கு வந்து ஜாயின் ஆகுது. இது ஒரு லூப். ஸோ x2 x3 x4. இது எப்படி உங்களுக்கு ஃபைன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் வேணும் கண்டிப்பா இதுக்கு. ஏன்னா இந்த சம் ஆக்சுவலி கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இதோட 5 ஃபார்வர்ட் பாத் இல்ல 6 லூப் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. ஸோ இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ப்ராக்டிஸ் தேவை. g2 இது 1, இது மைனஸ் h2. ஓகே, இதுக்கு நான் எழுதிடுறேன். இப்போ டெல் 1 கெயின் என்னவா இருக்கும்? இதுக்கு லூப் 1 சாரி L1 போட்டுறேன், டெல் 1 வேணாம். லூப் 1ஓட கெயின் என்னவா இருக்கும்? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ g1 g4 h1. அதே மாதிரி லூப் 2ஓட கெயின் என்னவா இருக்கும்? g1 g2 g4 g2 g4 h2 மைனஸ் h2. அதனால இங்க மைனஸ் நான் இங்க போட்டுக்கிறேன். சரி, இப்ப வேற ஏதாவது லூப் இருக்கா? அடுத்து பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கலாம். we have this possibilities. x2ல இருந்து x3 போயிட்டு can go to x4 through g3 x5 இப்படி வரும். that is இப்படி வரும். இது x2, இது x3, இது x4, இது x5. ஸோ இந்த ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ற நோட்ஸ் எல்லாம் சேம் தான், ஆனா பாத் மட்டும் வேறையா இருக்கு. இது வந்து g1 g4 ஆயிடுது. அப்ப என்ன ஆகும்? உங்களோட லூப் கெயினும் மாறுது. இது 1, இது மைனஸ் h2. அப்ப L3 என்னவா இருக்கு? மைனஸ் g1 g3 g4 h2. ஸோ அப்ப என்ன டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன வரும்? p1 இங்க பார்த்தோம், p1 சம்மேஷன் ஆஃப் pi li by del. அப்ப இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் p1 del 1 பிளஸ் p2 del 2 by del. இங்க டெல்லுங்கிறது என்னவா? இங்க டெல்லுங்கிறது என்னவா இருக்கு? இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் my del is equal to 1 minus sum of the individual loops L1 plus L2 plus L3 minus sum of 2 non-touching loop. அதாவது எனக்கு இங்க 3 லூப் இருக்கு. இப்ப இந்த லூப் 1ம் லூப் 2ம் டச் ஆகாம இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். அதாவது இந்த லூப் 1க்கும் லூப் 2க்கும் காமனா ஏதாவது நோட்ஸ் இல்லாம இருக்கணும், அப்பதான் நான் டச்சிங் சொல்லுவோம். இந்த லூப் 1ல x2 x3 இருக்கு, லூப் 2லயும் x2 x3 இருக்கு. அப்ப இது வந்து நான் டச்சிங் கிடையாது. சிமிலர்லி லூப் 1யும் லூப் 3 செக் பண்ணுங்க, அதுக்கு காமன் நோட்ஸ் இருக்கு. அப்ப அதுவும் நான் டச்சிங் லூப்ஸ்னு எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி L2 L3க்கும் காமனா x2 x3 எல்லாமே காமனா இருக்க நோட்ஸ் இருக்கனால அதுவும் நான் டச்சிங் கிடையாது. அப்ப இது வந்து எனக்கு இந்த பார்ட் வந்து எனக்கு 0 ஆயிடுது. இப்ப del is equal to 1 minus L1 plus L2 plus L3 தான். So I can write transfer function is equal to P1 del 1 plus P2 del 2 divided by del. Okay. P1 already நம்ம find பண்ணிருக்கோம், which is G1 G2 G4. The transfer function is G1 G2 G4 del 1 வந்து எனக்கு 1.
plus P2 என்ன G1 G3 G4 G1 G3 G4 divided by 1 minus delங்கிறது 1 minus L1 plus L2 plus L3 already L1 L2 L3 இங்க find பண்ணிருக்கோம் 1 minus G1 G4 H1 minus G1 G2 G3 நான் டேரக்டா எழுதிடுறேன் L2 minus G1 G4 இது G3 G4 H2 okay கரெக்ட்டா G1 G2 G4 H2 G1 G3 G4 H2 so G1 G2 G4 plus G1 G3 G4 divided by bracket எழுதுறேன் so 1 minus G1 G4 H1 plus G1 G2 G4 H2 plus G1 G3 G4 H2 இதான் என்னோட transfer function for this problem இது எந்த ஆப்ஷன்ல satisfy ஆகுது option 2 so 81 question ஓட answer is option 2 எந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கொடுத்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க ஃபார்வர்ட் பாத்தையோ இல்ல லூப்ஸையோ மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு நீங்க ஒரு இதே லூப்பையோ ஒரு ஃபார்வர்ட் பாத்தையோ மிஸ் பண்ணா கூட உங்க ஆன்சர் கம்ப்ளீட்டா ராங்கா இருக்கும் மோஸ்ட்லி ப்ராப்ளமேட்டிக் இந்த மாதிரி எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் 1 மார்க் அப்படிங்கிறப்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டா போக மாட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா சிம்பிளா ஒரு 2 ஃபார்வர்ட் பாத்தோட முடிச்சுப்பாங்க இல்ல 3 ஃபார்வர்ட் பாத் சம்டைம்ஸ் ரொம்ப நிறைய ஃபார்வர்ட் பாஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாஸ் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் கூட கொஸ்டினா கேட்கலாம் இல்ல எத்தனை நான் டச்சிங் லூப்ஸ் இருக்கு இல்ல எத்தனை நம்பர் ஆஃப் லூப்ஸ் இண்டிவிஜுவல் லூப்ஸ் இருக்கு அந்த மாதிரியும் கேட்கலாம் ஸோ சிக்னல் ஃப்ளோ கிராஃப் பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் உங்களுக்கு அப்படி இருந்தாதான் உங்களால ஈஸியா உங்களால போட முடியும் The characteristic equation of the feedback control system is given by 2s power 4 plus s cube plus 2s square plus 5s plus 10 is equal to 0. The number of roots in the right half of the s plane are. இது வந்து you can solve it by using Routh Hurwitz array. அதுக்கு ஒரு criteria இருக்கு அது எப்படி நான் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண சொல்லிடுறேன் ஸோ அவங்க s power 4 தான் மேக்ஸிமம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ I'm going to write s power 4 here s power 3 s square s power 1 s power 0 ஓகேவா சாரி ஸோ s power 4 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன 2 ஓகே அடுத்து அங்க இருந்து s ஸ்கொயருக்கு போங்க ஒரு நம்ம ஈவன் டேர்ம்ஸ் மட்டும் தான் எடுக்க போறோம் s power 4ங்கிறது 4ங்கிறது ஈவன் நம்பர்னால ஈவன் டேர்ம்ஸ் மட்டும் தான் எடுக்க போறோம் ஸோ s ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் அகைன் அடுத்து 2 அங்க ஸ்கிப் பண்ணி அடுத்த டேர்ம் ஒரு ஸ்கிப் 10 ஓகே நெக்ஸ்ட் s கியூப்க்கு வாங்க s கியூபோட கோஎஃபிஷியன்ட் இஸ் 1 அதே மாதிரி அங்க இருந்து அடுத்த ஒரு டேர்ம் ஸ்கிப் பண்ணி 5 இப்போ பாத்தீங்கன்னா எல்லா டேர்ம்ஸையும் நம்ம கவர் பண்ணிட்டோம் 5 டேர்ம் இருக்கு 5 டேர்மையும் இப்போ எழுதிட்டோம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம வேலை என்னன்னா லோயர் ஆர்டர் இந்த டேபிள் இருக்க லோயர் ஆர்டரை ஃபில் பண்ணணும் அதை எப்படி ஃபில் பண்றதுன்னா பார்க்க போறோம் ஸோ s ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துக்கலாம் இது எப்படி ஃபில் பண்ண போறோம்னா இதுக்கு ப்ரீவியஸ் 2 ரோ தான் ஒரு எவ்ரி ரோ ஃபில் பண்றதுக்கு ப்ரீவியஸ் 2 ரோவோட டேட்டாஸ் நமக்கு தேவை ஓ 1 into 2 ஓகேவா நேரோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதான் த்ரூ அவுட் இது யூஸ் பண்ண போறோம் 1 into 2 ஓகே மைனஸ் 5 into 2 ஓகே டிவைடட் பை இந்த 1 புரிஞ்சுதா 1 into 2 minus 5 into 2 divided by first காலத்துல கீழே இருக்க 1 so 2 minus 10 by 1 னா minus 8 வரும் ஓகே அடுத்து செகண்ட் இதுக்கு போறோம் இது என்ன ஆகும் இங்க எனக்கு இன்னொரு டேர்ம் இருக்கு முடியல 10 கீழே இந்த இடத்துல எனக்கு எந்த டேர்முமே இல்லை நான் வேணா 0ன்னு எடுத்துக்கிறேன் 0 போடுறாது ஒண்ணா போலினாலும் ஒண்ணுதான் ஓகே நெக்ஸ்ட் இப்போ நான் இந்த இடத்த ஃபில் பண்ணணும் இது எப்படி ஃபில் பண்றது 1 into 10 ஓகே எப்பவுமே ஃபர்ஸ்ட் காலத்தை தான் நம்ம எடுத்துக்க போறோம் ஃபர்ஸ்ட் காலம் ஃபிக்ஸ்டா இருக்கும் ஓகே
So 1 into 10 minus 0 into 2. So 0 into 2 divided by again the 1. The answer is 10. So புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை erase பண்றேன். Okay. இப்போ next s power 1 காலத்தை fill பண்ண போறோம். இதை fill பண்றதுக்கு எனக்கு ப்ரீவியஸா இருக்க ரெண்டு காலத்தோட இந்த ரெண்டு ரோவோட டேட்டா தேவை. Okay, so அதே ப்ரொசீஜர் தான். minus 8 into 5. So minus 8 into 5 minus 10 into 1 divided by minus 8. இன்னொரு minus 40 minus 3 minus 50 by minus 8, 50 by 8 வரும் எனக்கு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எந்த டேட்டாவும் இல்லை இந்த சைடில். ஸோ இதோட முடிஞ்சிருச்சு என்னோடது. அடுத்து s power 0 ரோ ஃபில் பண்ண வரேன். இந்த இடம் வந்து எனக்கு வேக்கண்டா இருக்கும். ஸோ ஐ கேன் டேக் இட் அஸ் 0. இதுவும் அதே மாதிரி தான். 50 into 8 into 10 minus நான் எழுதிடுறேன். 50 into 8 into 10 minus 0 divided by 50 by 8. சால்வ் பண்ண எனக்கு ஆன்சர் 10 வரும். ஓகேவா? இதுதான் என்னோட ரூட் அரே டேபிள். சைட்லாம் டெலீட் பண்ணிடுறேன். இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரூத் அரே. இப்படிதான் வந்து நீங்க இந்த ரூத் அரே ரூத் ஹார்விட்ஸ் அரேவை நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். இப்போ என்னோட மெயின் கான்ஃபிகரேஷன் எங்க இருக்கும்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம் தான். இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்குல்ல, இதுதான் எனக்கு தேவை. இந்த ஃபர்ஸ்ட் காலத்துல எத்தனை சைன் சேஞ்ச் இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது இது வந்து +2, இது +1. +2க்கும் +1க்கும் சைன் சேஞ்ச் எதுவுமே கிடையாது. அதுவும் பிளஸ், இதுவும் பிளஸ். நெக்ஸ்ட் +1ல இருந்து நெக்ஸ்ட் -8 போகுது. அப்ப பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எனக்கு ஒரு சைன் சேஞ்ச் நடக்குது. நெக்ஸ்ட் மைனஸ்ல இருந்து +50/8 போகுது. அப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு சைன் சேஞ்ச் இருக்குது. நெக்ஸ்ட் +50/8ல இருந்து +10க்கு போகுது. அப்ப இங்க எனக்கு என்ன சைன் சேஞ்ச் இல்லை. பட் டோட்டலா எத்தனை சைன் சேஞ்ச் இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் காலத்துல? எனக்கு 2 சைன் சேஞ்சஸ் நடக்குது. which means that I have 2 roots on right half of the S plane. அதான் அதுக்கு அர்த்தம். So எத்தனை number of sign changes இருக்கோ அத்தனை number of roots will lie on the right half of the S plane. அப்ப இந்த கொஸ்டினுக்கு என்னோட ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3, 2. P coefficient of a step input response of an underdamped second order system is explicitly indicative of. Okay. P coefficient formula பார்த்தீங்கன்னா e power minus zeta pi by root of 1 minus zeta square into 100. பைங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ விட்டுருங்க. அதை தவிர மீதி எனக்கு இருக்க ஒரே ஒரு டைம் zeta, which is nothing but damping ratio. செட்டிலிங் டைம் கிடையாது ஃபார்முலால, ரைஸ் டைம் கிடையாது, நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கிடையாது. ஒரே ஒரு வேல்யூ எனக்கு இருக்குது, டேம்பிங் ரேஷியோ மட்டும் தான். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4, டேம்பிங் ரேஷியோ. It's an interesting question. The transfer function of the following polar plot. Polar plotல நீங்க ரெண்டு விஷயம் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒன்னு டைப் ஆஃப் தி சிஸ்டம் அண்ட் ஆர்டர் ஆஃப் தி சிஸ்டம். டைப் வந்து என்ன பண்ணுனா it determines the coordinate at which the polar plot starts. And order வந்து it determines the coordinate at which the polar plot ends. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரு கோஆர்டினேட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த பாயிண்ட் இருக்குல்ல, வேற கலரே எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த பாயிண்ட் இது வந்து டைப் 0. ஓகே, இது வந்து டைப் 1, இது வந்து டைப் 2. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ போலார் பிளாட் இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது டைப் 0 இண்டிகேட் பண்ணுது. இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதா டைப் 1, இங்க ஸ்டார்ட் ஆகுதா டைப் 2, இங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது டைப் 3. இப்போ எங்க எண்ட் ஆகுதோ அது வந்து ஆர்டர் டிட்டர்மைன் பண்ணுதுன்றாங்க. அப்ப அதை எப்படி நம்ம சொல்லலாம்? இது வந்து ஆர்டர் 0. இந்த இடத்துல எண்ட் ஆச்சுன்னா அது வந்து ஆர்டர் 1. சாரி, ஆர்டர் 0 இல்ல, சாரி, இது ஆர்டர் 1, இது ஆர்டர் 2,
இது ஆர்டர் 3. ஆர்டர் 0ன்னு எதுவும் கிடையாது. இது வந்து ஆர்டர் 4. ஓகேவா? ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப் 0, டைப் 1, டைப் 2, டைப் 3 எங்க வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஆர்டர் 1, ஆர்டர் 2, ஆர்டர் 3, ஆர்டர் 4 எங்க வருதுன்னு பார்த்துக்கோங்க. டைப்புங்கிறது ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் தி அட் தி ஆரிஜின். அதாவது வந்து இப்போ வந்து டைப் இப்போ 1/s இருந்துச்சுக்கோங்க, இதாவது s⁻1 அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? இது வந்து டைப் 1 சிஸ்டம்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து இதோட போல்ஸ் பாத்தீங்கன்னா மீன்ஸ் அதோட போல் எடுத்தீங்கன்னா s is equal to 0ன்னு வரும். அப்ப ஆரிஜின்ல ஒரு போல் இருக்குன்னு அர்த்தம். இப்போ 1/s² எடுத்து வச்சுக்கோங்களேன், அப்ப 2 போல் இருக்குன்னு அர்த்தம். 2 s² is equal to 0, so s is equal to 0 ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகும். அப்ப ஆரிஜின்ல 2 போல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது டைப் 2 சிஸ்டம்னு சொல்லுவோம். இப்போ டைப் 0னா என்ன அர்த்தம்? எனக்கு ஆரிஜின்ல போலே இல்லைன்னு அர்த்தம். ஸோ 1/sங்கிற டேர்மே அதுல இருக்காது. அதுதான் அதுக்கு அர்த்தம். இதான் டைப்புங்கிறது மீனிங். இப்போ அவங்க நம்ம கொடுத்துருக்க கிராஃபுக்கு வரலாம். கொடுத்துருக்க கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம்? அதான் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஸ்டார்ட் ஆகுது. தட் இஸ் டைப் 0 சிஸ்டம், விச் இஸ் மீன்ஸ் தட் இட் இஸ் a டைப் 0 சிஸ்டம். இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். டைப் 0னா என்ன வருது? 1/s⁻0. ஆரிஜினல் எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம். 1/sன்னு ஒரு டேர்மே வராது. ஆப்ஷன் 2ல எஸ்ங்கிற ஒரு டேர்ம் இருக்கு. அப்ப இது கிடையாது, ஏன்னா இது டைப் 1 சிஸ்டம். ஆப்ஷன் 4ல x² ஒரு டைப் இருக்கு, இதுவும் கிடையாது, ஏன்னா இது டைப் 2 சிஸ்டம். ஸோ எனக்கு ஆன்சர் எதர் ஆப்ஷன் 1 இருக்கலாம், ஆப்ஷன் 3 இருக்கலாம். இப்ப எங்க வந்து எண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். போலார் பிளாட் ஒமேகா = ∞ எங்க போட்டிருக்கு? இந்த இடத்துல எண்ட் ஆகுது. இந்த இடம் என்னது? இட் இஸ் ஆர்டர் 3. ஏன்னா நம்ம இங்க பார்த்திருக்கோம், இங்க எண்ட் ஆச்சுன்னா அது வந்து ஆர்டர் 3. அப்ப ஆர்டர் 3 ஆப்ஷன் 1 and 3ல பார்த்தீங்கன்னா இது வந்து 2 s டேர்ம் இருக்கு ஆப்ஷன் 1ல. அப்ப இது வந்து ஆர்டர் 2. ஆப்ஷன் 3ல பாருங்க, I have 3 s terms, 1 plus st1, 1 plus st2 plus 1 plus s3. அப்ப இதுதான் என்னோட ஆர்டர் 3. ஸோ டைப் 0 ஆர்டர் 3. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. ஸோ நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வந்து நீங்க தனியா பிளாட் பண்ணி பார்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. போலார் பிளாட்னு கொடுத்தாங்கன்னா எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, எந்த இடத்துல எண்ட் ஆகுது, அது தெரிஞ்சாலே நீங்க சிம்பிளா அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிராஃப் டைப் 0, டைப் 1, டைப் 2, டைப் 3, இது ஆர்டர் 1, ஆர்டர் 2, ஆர்டர் 3, ஆர்டர் 4. இதை ஞாபகம் வச்சுட்டாலே போதும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல கொஸ்டின்ஸ் 56 இருந்து 84 வரைக்கும் பார்த்தோம். ரிமைனிங் கொஸ்டின்ஸை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. Till then, happy learning.